அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய் விவகாரம் தொடர்பான விசாரணை வேண்டும் சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்குகளை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முக்கிய குற்றவாளிகள் கைது மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அப்பொழுது தெரிவிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய் விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்குகள் ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, விரிவான விவரங்கள்? கள்ளக்குறிச்சி விசச்சாராய் மகன் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்போது அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஐஎஸ் என்பதுரை மற்றும் பாமக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தலைவருமான வழக்கறிஞர் கே பாலா ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி ஷஃபீக் அமர்வில் என்று மீண்டும் விசாரணை கொண்டனர். அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி அரசினுடைய அறிக்கை தயாராக இருக்கிறது, அதனை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என, ஆனால் வழக்கினுடைய விசாரணையை 10 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் வழக்கில் உடனடியாக புலன் விசாரணை நடத்த வேண்டும், புலன் விசாரணையை உரிய நேரத்தில் துவங்காவிட்டால் விசாரணையில் பாதிப்பு ஏற்படும் எனவும் விசாரணை வீணாகிவிடும் எனவும் மனுதாரர் பாலு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.எல். ராஜா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் மெத்தனால் எங்கிருந்து வந்தது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஐஎஸ் இன்பதுரை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி. ராகவசி ஒவ்வொரு ஆண்டும் விசச்சாராய மரண சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் இது சம்பந்தமான வழக்குகளில் தாமதமான விசாரணை காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவதாகவும் அதனால் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.